கடந்த அக்டோபர் மாதத்தில் உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் பிற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனைகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். 1945 ஆண்டு ஜூலை 16 அதிகாலை 5:30 மணிக்கு தி கேட்ஜெட் என்று அழைக்கப்படும் முதல் முன்மாதிரி அணுகுண்டை அமெரிக்கா வெடிக்கச் செய்து உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் ஜோர்னாடா டெல் மியூர்டோ என்ற இடத்தில் இந்த முதல் அணுச்சோதனை நடந்தது. இந்த நிகழ்வையே ஹாலிவுட்டின் ஓப்பன்ஹைமர் திரைப்படம் காட்டியிருந்தது. அப்போது மன்ஹாட்டன் திட்டத்தின் தலைவராக இருந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் தான் அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போதைய அமெரிக்காவின் 46 மாகாணங்களிலும் தெற்கு கனடா மற்றும் வடக்கு மெக்சிகோவிலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரையில் அணு உமிழ்வு இருப்பது கண்டறியப்பட்டதாக ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இந்த முன்மாதிரி அணுச்சோதனையின் வெற்றியை தொடர்ந்து 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய 2 ஜப்பான் நகரங்கள் மீது முறையே லிட்டில் பாய் மற்றும் ஃபேட் மேன் என்ற 2 அணுகுண்டுகளை அமெரிக்கா வீசியது. அணுகுண்டு வீசிய சில நொடிகளிலேயே 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். இதனால் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. 1945 முதல் 1962 வரை கிட்டத்தட்ட 200 அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா நடத்தியுள்ளது. குறிப்பாக 1954 ஆண்டு மார்ச் மாதம் 1 மார்ஷல் தீவுகளில் உள்ள பிகினி அட்டோலில் 1000 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமமான ஒரு அணுச்சோதனையை அமெரிக்கா நடத்தியது. 1945 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரையில் உலக அளவில் சுமார் 2400க்கும் மேற்பட்ட அணுச்சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 1966 மற்றும் 1996க்கு இடையில் மட்டும் பிரான்ஸ், பிரெஞ்சு பாலினேஷியாவில் ஹிரோஷிமாவில் வீசிய அணுகுண்டை விட சுமார் 200 மடங்கு சக்தி வாய்ந்த சோதனை உட்பட 193 அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்கிறது. உலகில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. இதில் வடகொரியா மட்டுமே 1990 ஆண்டுக்கு பிறகே அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது. சமீபத்தில் நார்வீஜியன் பீப்புள்ஸ் எய்ட் என்ற அமைப்பு அணு ஆயுத சோதனைகள் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கின்றன என்பது குறித்து 304 பக்கங்களில் புதிய ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட அணு ஆயுத சோதனைகள் இன்றும் மக்களை கொன்று வருகின்றன என்று கூறியிருக்கும் நார்வீஜியன் பீப்புள்ஸ் எய்ட் அமைப்பின் தலைவர் ரேமண்ட் ஜோஹன்சன், இந்த புதிய அறிக்கை இனி ஒருபோதும் அணு ஆயுதங்கள் சோதனைகள் செய்யப்படுவதையும் போரில் பயன்படுத்தப்படுவதையும் தடுக்க உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அணுச்சோதனை நடத்தப்பட்ட நகரங்களுக்கு அருகில் வாழ்ந்தவர்களில் இன்றும் இருப்பவர்கள் தங்கள் உடலில் கதிரியக்க அணுத்துகள்களை சுமக்கின்றனர். குறைந்த அளவிலான கதிர்வீச்சு கூட DNA பாதிப்பு, புற்றுநோய், இருதய நோய் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டும் ஆய்வுகள் 1980 ஆண்டு வரை நடத்தப்பட்ட வளிமண்டல அணு ஆயுத சோதனைகள் காலப்போக்கில் சுமார் 2 லட்சம் கூடுதல் புற்றுநோய் மரணங்களை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றன. மேலும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தால் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழக்க நேரும் என்று மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தின் பொது சுகாதார ஆய்வாளரும் 2017 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சாரத்தின் இணை நிறுவனரும் இந்த புதிய ஆய்வறிக்கையின் இணை ஆசிரியருமான டில்மன் ரஃப் தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bombay G Square. For details call 8939750009.